உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் இருக்கு திவ்யா சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கேகே அண்ணா. தேங்க்ஸ் அண்ணா. மழை பெய்யுதா? அ உதய உதயாங்க. மழை பெய்யுதா உங்க ஊர்ல? நேத்தைக்கு மழைன்னு சொன்னீங்க. ஐயய்யோ! ஏதோ சண்டை போல. நம்ம எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். எங்க போறீங்க பிரசாந்த்? திவ்யா சிஸ்டர் வணக்கம். வாங்க வாங்க சாரதா சிஸ்டர் வாங்க. எப்படி இருக்கீங்க சாரதா சிஸ்டர்? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன ஸ்பெஷல் சாரதா சிஸ்டர் வீட்ல? பசங்க எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? நலமா? சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க சிஸ்டர்? அப்படின்னு கேட்குறீங்க சாரதா சிஸ்டர். வீட்டில் அனைவரும் நலமா சிஸ்டர்? அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கும் சிஸ்டர். சாப்பிட்டேன் சிஸ்டர். நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சமைச்சீங்க? ராஜ் ஹாய் சேச்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஹாய் வாங்க. ராஜ்மா ராஜ்மா நாம் கூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்பிகா சிஸ்டர். நான் நலம். இனிமேல் தான் சாப்பிடணும். சிக்கன் கிரேவி. அப்படியா? சூப்பர் சிஸ்டர். இன்னைக்கு மழை லீவு விட்டுருச்சு திவ்யாம்மா. அப்படியா? இங்கேயும் நல்லா வெயில் தான் அடிக்குது. தெரியுதா? இங்கேயும் நல்லா வெயில் தான் அடிக்குது. நல்லா வெளிச்சமாக தான் இருக்குது. நான் காலையில் கொஞ்சம் இருட்டினாப்புல இருந்துச்சு, மழை வருமோ அப்படின்னு யோசித்தேன். ஆனால் இப்போ வந்து கிளைமேட் நல்லா தான் இருக்குது. இன்னைக்கு மழை லீவ் விட்டுருச்சு திவ்யாம்மா. கொஞ்சம் வேலை, அதனால தான். நன்றி வணக்கம் திவ்யா அவர்களே அப்படின்னு பிரசாந்த் சொல்லியிருக்கீங்க. ராமசாமி கோபால் ஹாய் சொல்லியிருக்கீங்க. ஹாய் வாங்க. அம்பிகா சிஸ்டர் வணக்கம் அப்படின்னு சாரதா சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஹாய் சாரதா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா அப்படின்னு உதயா கேட்குறாங்க. போயிட்டு வருகிறேன் அம்பிகா அவர்களே அப்படின்னு சொல்கிறாங்க பிரசாந்த். உதயா பிரதர் வணக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க சாரதா சிஸ்டர். தங்கச்சி திவ்யா எப்படி இருக்க? சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறீங்க தேவானா. நல்லா இருக்கேன் தேவானா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஹார்ட் கொடுக்குறாங்க தேவானா. என்னம்மா சாரதா உங்களை திவ்யாம்மா லைவில் பார்க்கவே முடியலையே அப்படின்னு உதயா கேட்குறாங்க. உதயாவை ஞாபகம் இருக்கா சாரதா சிஸ்டர் உங்களுக்கு? முன்னாடி நம்ம லைவுக்கு ரெகுலராக வருவாங்க, நீங்களும் வருவீங்க. இப்போ தான் எல்லாருமே டச் விட்டு போனது. ஓகே மிஸ்டர் மைக்கேல் கிங்ஸ்டன் அவர்களே, இனிமேல் நான் மரியாதையாகவே பேசுகிறேன் அப்படின்னு செல்லக்குட்டி சொல்லுது. ஹாய் வணக்கம் ஸ்ரீராஜ். வணக்கம் வணக்கம் வாங்க. குட். நீ போட்டிருக்க கமெண்ட்டுக்கு நான் உனக்கு என்ன பதில் கொடுக்கணும்? ராஜி தங்கச்சி சாப்பிட்டாச்சா அப்படின்னு தேவாண்ணா கேட்குறாங்க. நான் கொஞ்சம் டல்லாக இருக்கிறேன்னு செல்லக்குட்டி மனசு சரியில்லை. நான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன்னு செல்லக்குட்டி மனசு சரியில்லை. மீன் குழம்பு வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட போகிறேன். பாய். டுடே லைவ் போடவே இல்லை, வழக்கமான டைம் இல்லை அப்படின்னு சொல்லுது செல்லக்குட்டி. லைவ் போடுங்க செல்லக்குட்டி. தேவா அண்ணா வணக்கம் அப்படின்னு சாரதா சிஸ்டர் சொல்கிறாங்க. நலமா சாப்பிட்டீங்களா அண்ணா அப்படின்னு கேட்குறாங்க சாரதா சிஸ்டர். தேவா அண்ணா நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? அடிக்கடி வந்துட்டே போ அண்ணா, ஆளே பார்க்க முடியறதில்ல அப்படின்னு உதயா கேட்குறாங்க. பதில் எல்லாம் கொடுக்காத நாய் போயிட்டு போகுது, அது டெய்லி அதைத்தான் திங்கும் போல, அந்த பழக்கத்தில் பேசுது. ஆமா செல்லக்குட்டி. வணக்கம் ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரணண்ணா. வாங்கங்க வாங்க வாங்க சரணண்ணா வாங்க. எப்படி இருக்கீங்க சரணண்ணா? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா சரணண்ணா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன ஸ்பெஷல் வீட்டில்? உதயன் தம்பி அப்படின்னு தேவானா சொல்கிறாங்க. திவ்யாம்மா எப்படி இருக்கீங்க? நலம்மா. வீட்டில் அனைவரும் நலமா அப்படின்னு சரணண்ணா கேட்குறீங்க. எல்லாரும் நல்லா இருக்கும் சரணண்ணா. அவங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா? சரண் தம்பி சாப்பிட்டாச்சா அப்படின்னு தேவானா கேட்குறாங்க. ஹாய் சரண் பிரதர் அப்படின்னு செல்லக்குட்டி கூப்பிடுது. தேவன் ப்ரோ வாங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா அப்படின்னு சரணண்ணா கேட்குறாங்க. ஹாய் தேவாண்ணா, சும்மா ஃபன், கோச்சிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க உதயா. ராஜி அக்கா வாங்க வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா. வீட்டில் அனைவரும் நலமா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம சரணண்ணா. வணக்கம் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க.